வணக்கம் நண்பர்களே, நமது கதைப்போமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் இப்பொழுதுதான் இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதையை தொடங்குவோம். நமோ புத்தா. நீங்கள் எப்போதாவது எவ்வளோ அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரச்சனைகள் வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நமது வாழ்க்கையில் பாதிக்கும் ஏற்பட்ட துயரங்கள் நம் அதிகம் பேசுவதால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சில சமயங்களில் நம்மை நாம் பெரியவராக காட்டிக்கொள்ள பேசுகிறோம். ஆனால் உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை, அது மௌனத்தில் மறைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நாம் நம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஞானிகளை பார்த்தால் அவர் மௌனத்தையே கொண்டிருப்பார்கள். அதை நாம் கவனித்திருக்க மாட்டோம். கௌதம புத்தர், மகாவீரர், துறவி கபீர் இவர்கள் எல்லோரும் உங்கள் சக்தியை சேமிக்க விரும்பினால், உங்கள் உள் பயணத்தை தொடங்க விரும்பினால் வீண் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெளியுலகத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். நீங்கள் எவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் சுயசக்தியை உணர்வீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு ஊக்கமளிக்கும் கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஏன் அதிகமாக பேசுவது ஆபத்தானது, எப்படி மௌனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை இந்த கதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எனவே கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது ஒரு கதை மட்டும் அல்ல, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமும் கூட. ராஜேஷ் என்பவருக்கு மிக அதிகமாக பேசும் ஒரு மனைவி இருந்தாள். அவளது அதிக பேச்சால் அவன் மிகவும் தொல்லைப்பட்டான். ஒரு நாள் ராஜேஷுக்கு ஒரு மகான் காட்டில் வந்திருப்பதாக தெரிய வந்தது. அவன் தனது மனைவியை அவரிடம் அழைத்து சென்று, சுவாமி, தயவு செய்து இவளை புரிய வையுங்கள். இவள் மிக அதிகமாக பேசுகிறாள். நான் வேண்டாம் என்று சொல்லியும் இவளது வாய் நாள் முழுவதும் ஓய்வின்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் இவளிடம் எவ்வளவுதான் சொன்னாலும் சண்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தயவு செய்து அவளுக்கு குறைவாக பேசவும் அமைதியாக இருக்கவும் கற்றுக் கொடுங்கள். மகான் புன்னகைத்து, நான் இதை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன். என் குருவுக்கு ஒரு சீடன் இருந்தான். அவன் மிக அதிகமாக பேசினான். அவன் எல்லா நேரத்திலும் இங்கும் அங்கும் பேசிக்கொண்டிருந்தான். ஒருபோதும் அமைதியாக இல்லை. அவன் பிச்சை எடுக்க செல்லும்போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு புதிய கதையுடன் திரும்பி வந்து ஆசிரமத்தின் மற்ற சீடர்களிடம் சொல்லுவான். அவன் ஒரு சீடனை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லுவான், புறம்பு பேசுவான், மற்றவர்கள் முன் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வான், தன்னை பற்றி தானே புகழ்ந்து பேசுவான். மேலும் தன்னை குரு முன் மிகவும் புத்திசாலியாகவும் சிறந்தவனாகவும் நிரூபிக்க எப்போதும் முயற்சி செய்வான். அவன் தன்னை மற்ற எல்லா சீடர்களை விட வித்தியாசமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் கருதினான். அவன், நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விரும்பியிருந்தால் ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நான் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்தேன். ஏனென்றால் நான் தேட வேண்டும், என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவான். ஒரு நாள் குரு ஆசிரமத்தின் அனைத்து சீடர்களையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் அடுத்த ஒரு மாதத்திற்கு ஏதாவது ஒரு சபதம் எடுக்க வேண்டும். இது உங்கள் சங்கல்ப சக்தியை பலப்படுத்தும், உங்கள் உள் சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் அனைவரும் உங்கள் திறனுக்கு ஏற்ப எந்த சபதத்தையும் எடுக்கலாம். ஒரு மாதம் முடிவதற்குள் உங்கள் சபதம் உடைந்தால் நீங்கள் உங்கள் பழைய வழக்கத்திற்கு திரும்பலாம் என்று கூறினார். எல்லா சீடர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப சபதங்களை எடுத்து குருவிடம் தங்கள் சபதங்களை பற்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். ஆனால் தன்னை மற்ற எல்லா சீடர்களை விடவும் வித்தியாசமாக காட்ட விரும்பிய அந்த சீடன் நேராக குருவின் குடிலுக்குச் சென்று, நான் ஒரு சிறிய சபதம் எடுக்க விரும்பவில்லை, மாறாக என்னை போன்ற ஒரு பெரிய சபதத்தை எடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு என்ன சபதம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறினான். அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு குரு புன்னகைத்து, நான் கொடுக்கும் சபதத்தை உன்னால் முடிக்க முடியுமா? அதை உன்னால் முடிக்க முடியுமா? ஒருவேளை முடியாது, அது உனக்கு சாத்தியமில்லை, அதை உன்னால் முடிக்க முடியாது. ஆகையால் நீயே ஒரு சபதத்தை கண்டுபிடி என்றார். சீடன், இல்லை குருதேவா, நீங்கள் எனக்கு எந்த சபதத்தை அளித்தாலும் நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றான். குரு, சரி, அப்படியானால் அடுத்த ஒரு மாதத்திற்கு நீ அமைதியாக இரு, வாயால் ஒரு வார்த்தையும் பேசாதே, இதுவே உன் சபதம் என்றார். சீடன், குருதேவா, இதுவும் ஒரு சபதமா? இது மிகவும் எளிமையானது. என் தகுதிக்கு ஏற்ற வேறு ஏதேனும் சபதத்தை கொடுங்கள் என்றான். குரு, முதலில் இந்த சபதத்தை முடித்து காட்டு என்றார். சீடன் குருவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமைதியாகி குடிலிலிருந்து வெளியேறி சென்றான். அவனுக்கு அமைதியாக இருப்பது மிகவும் எளிதாக தோன்றியது.
அவன் எப்படியோ ஒரு நாள் அமைதியாக இருந்து சமாளித்தான். ஆனால் 2ஆம் நாளிலிருந்து பேசாமல் இருப்பதன் சுமை அவனுக்கு அதிகரித்தது. 3ஆவது நாள் அவனுக்கு ஒரு பாரம் ஏற்பட்டது. 4ஆம் நாள் அவனுக்கு ஒரு வித்தியாசமான மனக்கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆசிரமத்தின் மற்ற சீடர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அவனும் தன் தரப்பை அவர்களின் முன் வைக்க விரும்பினான். அவர்கள் வாயை மூட விரும்பினான். ஆனால் அவனது சபதம் அவனுக்கு முன் நின்றது. அதனால்தான் அவன் நாள் முழுவதும் வெறுமனே கண்களால் சைகை செய்தான். இதைப்போல சில நாட்கள் கழிந்தன. அந்த சீடன் நோய்வாய்ப்பட்டான். அவனது தலை வெடித்து விடுவது போலிருந்தது. அவனுக்கு சாப்பிடவோ குடிக்கவோ மனமில்லை. அவன் பேச மட்டுமே விரும்பினான். அவன் குருவிடம் சென்று அவர் முன் உட்கார்ந்து எழுதி அவரிடம் சொன்னான், குருதேவா, நான் பேச விரும்புகிறேன். பேசாமல் என்னால் மூச்சு விட முடியவில்லை. என் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. நான் உள்ளுக்குள்ளேயே பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சபதத்தை உடைத்து விடலாமா? இதை படித்து குரு புன்னகைத்து, சபதங்கள் உடைப்பதற்காக இல்லை, ஆனால் யார் தங்கள் சபதத்தை முடிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் உள்சக்தியை அதிகரிக்கிறார்கள். யார் தங்கள் உள்சக்தியை அதிகரிக்கிறார்களோ அவர்கள் சமூக மற்றும் விழிப்புணர்வு பாதையில் முன்னேறுகிறார்கள். சபதம் எடுப்பதும் உன் கையில் இருந்தது, அதை உடைப்பதும் உன் கையில் உள்ளது. சகோதரர்கள் தங்கள் சபதத்தை முறித்துக்கொண்டு தங்கள் பழைய வழக்கத்திற்கு திரும்பிவிட்டார்கள். உன்னால் இதை செய்ய முடியாவிட்டால் நீயும் சபதத்தை முறித்துக்கொண்டு உன் பழைய வழக்கத்திற்கு திரும்பிச் செல்லலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்று இந்த சிறிய சபதத்தை உன்னால் கையாள முடியாவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் எப்படி சமாளிப்பாய்? மீதமுள்ள முடிவு முற்றிலும் உன் கையில் உள்ளது. குருவின் இந்த வார்த்தைகள் அந்த சீடனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பிச் சென்று தன்னுடைய குடிலில் தன்னை பூட்டிக் கொண்டான். அவன் தனது அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே குடிலை விட்டு வெளியே வந்தான். மற்ற நேரங்களில் குடிலுக்குள்ளேயே அமர்ந்திருந்தான். 15 நாட்கள் கடந்துவிட்டன. ஆசிரமத்தின் கிட்டப்பட்ட அனைத்து சீடர்களின் சபதங்களும் உடைந்திருந்தன. ஆனால் அவனுடைய சபதம் இன்னும் தொடர்ந்தது. சபதம் எடுத்ததிலிருந்து இன்று வரை அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இவ்வளவு பேசும் ஒருவன் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்று முழு ஆசிரமமும் ஆச்சரியப்பட்டது. 15 நாட்கள் கடந்த பிறகு அவன் மீண்டும் தன் குருவிடம் சென்று எழுதிச் சொன்னான், குருதேவா, நான் வெளியே அமைதியாக இருக்கிறேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் உள்ளன. பல கூக்குரல்கள் மற்றும் புகார்கள் உள்ளன. நான் உள்ளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறேன். என் மனம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறது. நான் வெளியே எவ்வளவு அமைதியாக இருக்கிறேனோ உள்ளே அவ்வளவு சத்தத்தால் நிறைந்திருக்கிறேன். இப்படி இருந்தும் என் சபதம் இன்னும் தொடர்கிறதா? குரு சொன்னார், ஆம், உன் சபதம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இந்த சத்தங்கள் உன் காதுகளில் கேட்கும் வரை உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதற்கு அது பழக்கமாகிவிட்டது. நீ வெளியே அமைதியாக இருந்தாலும் நீ உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருப்பாய். இந்த விஷயங்களிலிருந்து, இந்த சத்தங்களிலிருந்து நீ விலகிச் செல்ல வேண்டும். சீடன் குருவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றான். காலை விடிந்ததும் அவன் தன் குடிலை கைவிட்டு காட்டுக்குள் சென்றான். பல நாட்கள் கடந்துவிட்டன. சபதத்தின் காலமும் முடிவடைந்து விட்டது. ஆனால் சீடன் திரும்பி வரவில்லை. ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் காட்டு விலங்குகள் அவனை சாப்பிட்டிருக்கலாம் என்று அஞ்சினர். இதற்கிடையில் அவனை தேட நிறைய முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் அவன் எங்கும் காணப்படவில்லை. குரு சகோதரர்கள் அவனை காட்டு விலங்குகள் தங்கள் இரையாக்கிவிட்டன என்று நம்பினர். ஆனால் குரு அப்படி நினைக்கவில்லை. ஒரு நாள் ஆசிரமத்தின் மற்றொரு சீடன் குருவிடம் வந்து, குருதேவா, அந்த அதிகமாக பேசும் நமது சீடனுக்கு என்ன நடந்திருக்கும்? விலங்கு அவனை கொன்றிருக்குமா என்று கேட்டான். குரு சொன்னார், விலங்குகள் அவனை தங்கள் இரையாக்கி இருக்கலாம். ஆனால் அவன் திரும்பி வராததற்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஒருவேளை அவன் எதற்காக சென்றானோ அது அவனுக்கு கிடைத்திருக்கலாம். பிறகு சீடன் கேட்டான், குருதேவா, அதிகமாக பேசுவது இவ்வளவு தீங்கு விளைவிப்பதா? குரு சொன்னார், மனித வாழ்க்கையின் பல துயரங்களில் இதுவும் ஒன்று. அவனால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. எப்போதும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பான். நமது பேச்சின் காரணமாகவே நமது பாதிக்கும் மேற்பட்ட துயரங்கள் ஏற்படுகின்றன. நம்முடைய எவரும் அமைதியாக இருக்க விரும்புவதில்லை. நாம் எதிரில் உள்ளவனிடம் நம் மனதில் உள்ள அனைத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறோம். பார், நீ தவறு, நான் சரி என்று அவனுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இந்த முறையில் கேட்பதும் சொல்வதும் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. ஆனால் இந்த அறியாமையில் நாம் நமது நேரத்தையும் நமது வாழ்க்கையையும் நமது புரிதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, ஆனந்தத்தை அடையக்கூடிய நமது பொன்னான தருணங்களையும் இழக்கிறோம். ஆனால் இதற்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றுமில்லை. எல்லாம் வீணாகி நாசமாகிறது. சீடன் கேட்டான், அப்படியானால் இதற்கு தீர்வு என்ன? குரு சொன்னார், முழு விழிப்புணர்வுடன் உங்கள் எண்ணங்களை பார்ப்பது. இதுவே ஒரே வழி. எல்லா மனப்பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வு. நிகழ்காலத்திலிருந்து சிந்திப்பது, முழு விழிப்புணர்வுடன் உங்கள் வேலையை செய்வது வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும்.
அதன் பிறகு அந்த சீடன் குருவிடமிருந்து தன் கேள்விகளுக்கான பதில்களை பெற்று அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அங்கிருந்து சென்றான். அந்த சீடன் ஆசிரமத்தை விட்டு சென்று 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அவனுக்கு எந்த செய்தியும் இல்லை. இப்போது அனைத்து குரு சகோதரர்களும் அவன் திரும்பி வரும் நம்பிக்கையை கைவிட்டிருந்தனர். ஆனால் ஒரு நாள் அவன் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் இங்கிருந்து சென்றவன் அல்ல, அவன் வேறு ஏதோ ஒன்றாக மாறி வந்திருந்தான். அவனுள் ஒரு அற்புதமான மாற்றம் உணரப்பட்டது. அவனது முகத்தில் ஒரு அற்புதமான அமைதியும் கண்களில் ஒரு பெரிய சாந்தமும் இருந்தது. ஆசிரமத்திற்கு வந்தவுடன் அனைத்து குரு சகோதரர்களும் அவனை சூழ்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தனர். அவனும் தனது குரு சகோதரர்களுடன் பேச ஆரம்பித்தான். அவனுடன் பேசிய அனைவரும் இப்போது அவன் முன்பு போல் அவசரக்காரனாகவும் பேசும் பழக்கமுள்ளவனாகவும் இல்லை என்பதை உணர்ந்தனர். அவன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவானதாகவும் இனிமையாகவும் வெளிவந்தது. சிறிது நேரம் குரு சகோதரர்களுடன் பேசிய பிறகு அவன் நேராக குருவிடம் சென்றான். அவன் குருவின் பாதங்களை தொட்டு, குருதேவா, நான் இன்னும் மௌனமாக இருக்கிறேனா? என் சபதம் இன்னும் தொடர்கிறதா என்று கேட்டான். குரு சிறிது நேரம் சீடனின் கண்களை கவனமாக பார்த்து, ஆம், நீ இன்னும் மௌனமாக இருக்கிறாய். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவரவில்லை. உன் சபதம் இன்னும் தொடர்கிறது என்றார். சீடன் சொன்னான், குருதேவா, நான் ஆசிரமத்திலிருந்து சென்றபோது வாயால் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் உள்ளே பல குரல்கள் இருந்தன. மனதில் பல கேள்விகள் இருந்தன. அவை நிற்கவில்லை. அதனால் நான் காட்டுக்குள் சென்றேன். அங்கு எனக்கு அமைதி கிடைக்கும், என் மனதின் சலசலப்பு குறையும் என்ற நம்பிக்கையுடன். ஆனால் நான் எவ்வளவு தனிமையில் சென்றேனோ அவ்வளவு அதிகமாக என் உள்ளே உள்ள குரல்கள் சத்தமாகின. என் உள்ளே உள்ள பழைய குரல்கள் எனக்கு கேட்க ஆரம்பித்தன. அப்போதுதான் நான் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். நான் என் குடும்ப உறுப்பினர்களை, நண்பர்களை மற்றும் குரு சகோதரர்களை கெட்டது என்று சொல்லும்போது அப்போது நான் சரியாக பேசுகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் என் உள்ளே உள்ள குரல், நான் புறம் பேசினேன், அவர்களை கேலி செய்தேன். அப்போதும் நான் அவர்களை விட சிறந்தவன், நான் சரியாக செய்கிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அன்றுதான் நான் எவ்வளவு தவறாக பேசினேன் என்பதை முதன்முறையாக உணர்ந்தேன். இந்த குரல்கள், இந்த புகார்கள் எனக்குள் பல நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் மெதுவாக ஒரு நாள் இந்த குரல்கள் அனைத்தும் எனக்குள் இருந்து மறைந்தன. இப்போது நான் உள்ளிருந்தும் அமைதியாகிவிட்டேன். அந்த அடர்ந்த காட்டில் வெளியே பேசுபவர் யாரும் இல்லை, உள்ளே எந்த குரலும் இல்லை. அன்றுதான் நான் முதன்முறையாக மௌனத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொண்டேன். என் சுற்றுப்புறம் முழுவதும் மிகவும் அமைதியாக இருந்தது. இருந்த போதிலும் முன்பு போலவே சில சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் என்னால் அவற்றை கேட்க முடியவில்லை. இப்போது அந்த சத்தங்கள் அனைத்தும் எனக்கு தெளிவாக கேட்டன. காற்று வீசும் சத்தம், பறவைகள் கூவும் சத்தம் மற்றும் தண்ணீர் ஓடும் சத்தம். இந்த சத்தங்கள் அனைத்தையும் நான் முதன்முறையாக முழு விழிப்புணர்வுடன் கேட்டேன். இவ்வளவு அமைதியை நான் இதற்கு முன் உணர்ந்ததில்லை. இந்த அமைதியை குலைப்பதற்காக நான் முதன்முறையாக என் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினேன். நான் கத்தினேன், கடவுளை, இது என்ன அமைதி? எல்லாம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? என்ன நடந்தது? ஆனால் நான் கத்திய பிறகும் அமைதி குலையவில்லை. எல்லாம் முன்பு போலவே அமைதியாக இருந்தது, வெளியேயும் உள்ளேயும். குருதேவா, நான் என் குரு சகோதரர்களுடன் பேசினேன். நான் உங்களுடன் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் நான் என் உள்ளே முழுமையான தனிமையில் இருக்கிறேன், மௌனமாக இருக்கிறேன். நான் கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் தனிமையில்தான் இருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே சத்தமிட விரும்பினாலும் நான் தனிமையில்தான் இருக்கிறேன். இப்போது எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது, எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது. குரு சொன்னார், நாம் வெளிப்புறமாக பேசிக்கொண்டிருக்கும் வரை உள்ளே அமைதியின்மையே இருக்கும். ஆனால் நாம் எந்த நாளில் உள்ளே திரும்புவோமோ அன்று நம் வாயிலிருந்து எது வந்தாலும் நாம் அமைதியாகவே இருப்போம். உலகில் உள்ள தீமைகளில் பெரும்பாலானவை நம் பேச்சினால் ஏற்படுகின்றன. ஏனென்றால் நாம் அமைதியாக இருக்க விரும்புவதில்லை. நமக்கு தேவையானதை விட அதிகமாக பேசுகிறோம். நாம் எதிரில் உள்ளவரை கேட்க விரும்புவதில்லை, மாறாக அவரது வாயை மூட விரும்புகிறோம். நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அவருக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். இதுவே நமது வாழ்க்கையின் நோக்கமாகிவிடுகிறது. நமது எல்லா சக்தியும் வீண் பேச்சில் வீணாகிறது. இப்படித்தான் சமுதாயத்தில் மக்களின் வாழ்க்கை துயரங்களால் நிரம்புகிறது. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கேட்கவோ புரிந்து கொள்ளவோ விரும்புவதில்லை. மேலும் அமைதியாக இருக்க அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் அமைதியாக இருப்பது அவர்களை சிறியதாக உணர வைக்கிறது. உலகின் அனைத்து சண்டைகளுக்கும் நம் பேச்சே காரணம். எனவே நமக்கு தேவையான அளவு மட்டுமே பேச வேண்டும். ஏனென்றால் வீண் பேச்சு சக்தியே அழிப்பது. இந்த பேச்சை நம்மை ஒருபோதும் நம் உள்நோக்கி திரும்ப விடுவதில்லை. ஏனென்றால் இது நம்மை வெளிப்புறமாக இழுத்து வைக்கிறது. மேலும் வெளியேயும் இந்த உலகத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? ஆனால் உள்ளே இருக்கும் உலகத்தை நோக்கி திரும்ப வேண்டுமானால் இந்த வாய் மூடியே வைத்திருக்க வேண்டும். அதனால்தான் புத்தர்கள், ஞானிகள் என எல்லோரும் தனிமையை நோக்கி ஓடினர். அதனால் அவர்கள் அதிகமாக பேச வேண்டியதில்லை, அதிகமாக கேட்க வேண்டியதில்லை.
அவர்கள் தனிமையாகவும் அமைதியாகவும் இருந்தனர். அதனால் தான் அவர்கள் எளிதாக உள்பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது. ஆனால் ஒருவர் இந்த உலகில் இருந்தும் தனிமையாக இருக்க விரும்பினால், அமைதியாக இருக்க விரும்பினால், அதற்கு அவர்கள் தங்கள் சக்தியை சேமிக்க வேண்டும். அதை அவர்கள் இதுவரை தங்கள் வீண் வார்த்தைகளில் வீணடித்துக் கொண்டிருந்தனர். மகானின் கதையை கேட்டு ராஜேஷின் மனைவி திகைத்து போனாள். அவள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது. அவள் ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற உண்மையை அறிந்து கொண்டது போல. அவள் முதன்முறையாக எவ்வளவு அதிகமாக பேசுகிறாள் என்பதையும், இந்த பேச்சு மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தனக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது என்பதையும் உணர்ந்தாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவள் மகானின் பாதங்களில் தலை வணங்கினாள். குருதேவா, என் வார்த்தைகளே எனக்கும் என் குடும்பத்தின் துயரங்களுக்கும் காரணம் என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். நான் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தேன், ஆனால் ஒருபோதும் என்னை பார்க்க முயற்சி செய்யவில்லை. என் வார்த்தைகள் மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தலாம் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நான் இந்த தவறை சரி செய்ய விரும்புகிறேன். மகான் புன்னகைத்து, மகளே, இது அறிந்து கொள்வதே முதல் படி. ஆனால் மௌனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வெறுமனே அமைதியாக இருப்பது போதாது. உள்ளிருந்தும் அமைதியாக இருப்பது அவசியம். நீ உள்ளிருந்து அமைதியாகிவிட்டால் உன் வார்த்தைகளும் அர்த்தமுள்ளதாகவும் இனிமையாகவும் மாறிவிடும் என்றார். ராஜேஷின் மனைவி இனி தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்துவதாகவும் முதலில் தன்னை கேட்பதாகவும் சபதம் எடுத்தாள். அவள் தன் வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் இப்போது அவள் முன்பு போல் இல்லை. முன்பு அவள் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டையிட்ட இடத்தில் இப்போது அவள் கேட்க ஆரம்பித்தாள். முன்பு அவள் யோசிக்காமல் பேசினாள். இப்போது அவள் யோசித்து மட்டுமே பேசினாள். ராஜேஷும் இந்த மாற்றத்தை உணர்ந்தான். இப்போது அவனது மனைவி தேவையான விஷயங்களை மட்டுமே பேசினாள். பெரும்பாலான நேரம் அமைதியாக இருந்தாள். முன்பு வீட்டில் தினமும் சண்டை சச்சரவுகள் இருந்த இடத்தில் இப்போது அமைதியான சூழல் நிலவியது. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ராஜேஷ் தன் மனைவியிடம் கேட்டான், நீ எப்படி இவ்வளவு அமைதியாகிவிட்டாய்? முன்பு போல் பேச உனக்கு விருப்பம் இல்லையா? மனைவி புன்னகைத்து, முதலில் நான் எவ்வளவு பேசுகிறேனோ அவ்வளவு சரியாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நான் அமைதியாக இருந்து கவனமாக கேட்கும்போது நான் இன்னும் புத்திசாலியாகிறேன் என்று புரிந்து கொண்டேன். மௌனம் எனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. இப்போது எனக்கு முன்பு இருந்த பதட்டம் இல்லை என்றாள். இது ஒரு காலத்தில் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் சண்டையிட்ட அதே மனைவி என்று ராஜேஷால் நம்ப முடியவில்லை. அவன் மகானுக்கு மனதிற்குள் நன்றி கூறினான். ஏனென்றால் அவரது போதனைகள் தனது மனைவியை மட்டுமல்ல, தனது குடும்பம் முழுவதிலும் அமைதியை கொண்டு வந்திருந்தன. இப்போது அவர்களின் வாழ்க்கை முன்பை விட மிகவும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஏனென்றால் மௌனம் என்பது வெறுமனே அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, உள்ளமைதியை ஏற்றுக்கொள்வது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.